இந்த வச்சு போ. நான் ஊருக்கு போகணும். விஜய், நான் உடனே ஊருக்கு போகணும். என்ன விஜய், நீ தானே பூ வாங்கிட்டு வர சொன்ன? அதானே வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இதா இருக்கா? இனி நீ வெயிட் பண்ண வேணாம். பூ பூவா இதா தள்ளு. கோபி, பவர் படிச்சு டார்ச் எடுக்கணும். கதவு தரடா. யோ, இப்பதான் பவரே வந்திருக்கு. போயா. வேணுமா? குளிச்சாச்சா? என்னங்க என்னங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். எழுந்துருங்க, நேரமாச்சுல்ல. எதுக்கு? வேலைக்கு போக வேண்டாமா? போகணும் விஜய். பார்த்து பக்கத்துல வாய. கையில பிளேடு இருக்கு. எதுக்காக போடுறீங்க? போமா சொல்றேன். ஐயோ, என்னாச்சு? இரு இரு. அப்படியே 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 வாய்க்குள்ள போயிடுச்சுங்க. இரு இரு. வாய்க்குள்ள தானே எடுத்துறேன். குளிக்க போனோம். டவல் ட்ரெஸ் எடுத்து பாத்ரூமுக்கு வா. உள்ள போடு. நீங்களே எடுத்துட்டு போங்க. உள்ள போடு. மாட்டேன். இந்தாங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வெளில போனோம். உள்ள போடு. நீங்க குளிச்சா குளிங்க, இல்லைன்னா போங்க. இந்தாங்க. உள்ள போடுன்னு என்னங்க நீங்க? விடுங்க.
வாலி எங்கயா? வாலியா? வாலி 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 வாலி. உங்களால என் மானமே போச்சு. ஏய், என்ன சி, போங்க. என்ன ஏய், என்ன என்ன ஏய், என்ன போங்க நீங்க. ஐயோ, என்ன அடி இப்ப அடி அடி விடுங்க. அடி அடி அடி. விடுங்க. ஐயோ, சொன்ன கேட்டியா? ஐயோ பிரமாதமா இருக்க. ரெடி. இருங்க இருங்க. நான் உங்க ஷர்ட்டையும் லுங்கியும் போட்டுக்கிட்டேன்ல, நீங்க மட்டும் உங்க ஆம்பளை ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? அதுக்கு என்ன பண்ணணும்? உன் சேலை கட்டணுமா சொல்லு, ஆமா, கட்டிக்கிறேன். சேலை தான் கட்டணும். கட்டி விடு. ஷர்ட் தூக்குங்க. இரு இரு இரு. இத கட்டணும் அவ்வளவுதானே? பக்கத்துல வா. விடுங்க. ஏய், என்ன விளையாடுது, விடுங்க. போதுமா? போதும். ஆசை தீர்ந்துச்சா? ரெடி. காலர் சரி பண்ணு. கொஞ்சம் பின்னாடி போ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. அந்த செவுத்தோட ஒட்டி நில்லு. அந்த ஜன்னல் ஓபன் பண்ணு. என்ன என்ன யாரு? கோபி, பரவாயில்லையே, வேலைக்கு போகணுங்கிற பொறுப்பு கூட உனக்கு வந்துடுச்சா? போயிட்டு வரேன். என்ன நீ இப்படி சொன்னா நான் எப்படி வெளில போறது? வேற எப்படி சொல்றது? இங்க பாரு விஜி, இனிமே டெய்லி நான் காலையில வெளில போகும்போது எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா வெளில அனுப்பணும். ஓகேயா? என்ன இன்னும் சொல்லிட்டு நீ மட்டும் சைலண்டா நிக்கிற? குடு. போதுமா? திருப்பி நான் கொடுக்க வேணாமா? வா. நான் வெளில போல. கிளம்புங்க. இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். ஐயோ, வீட்ல எல்லாரும் இருக்காங்க, நீங்க வேற கிளம்புங்க. வீட்ல எல்லாரும் இருந்தா என்ன? ஏய், நீ நானும் புருஷன் முன்னாடி தானே? ஐயோ, நீங்க பேசாம வேலைக்கு போங்க. ஏய், சுமார். யார் நம்மள கேக்குறது? ஏய், புது கட்டி வாங்கி இருக்கு, மெத்த வாங்கி நீ வேற.
டேய் சிவராமா, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஓவரா தெரியல. என்ன பண்றது, எனக்கு அப்படித்தான் தெரியுது. பண்றேன். ஏய் எந்திரி. என்னங்க செய்யணும்? அட உள்ள வா சொல்றேன். என்ன செய்யணும்ன்றத? அட எந்திரி. என்ன என்னங்க? உள்ள ஐயோ, வா சொல்றேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க இங்க வாங்க. ஏய் இப்ப எது கூட்ட? என்னங்க இது? அண்ணன் பாட்டுக்கு அண்ணியை எடுத்துட்டு போறாரு, இந்த பக்கம் மாமா என்னடானா அக்காவை எடுத்துட்டு போறாரு. என்னங்க இதெல்லாம்? ஒண்ணுமே தெரியாதாக்கும். தெரியாம தானே கேக்குறேன். எந்திரி, என் கூட வா. எதுக்கு? எதுக்கா? எதுக்குன்னு காட்டில, அதுக்கு தான் வா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? வாங்க சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? வேர் இஸ் மை பெட்டர் ஹாப் நிமி? நிர்மலா, நிர்மலா வாங்க. என்ன நிர்மலா, ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் தான் ரீ என்ட்ரி கொடுக்குறேன். நீ ஓடி வந்து ஃபாரின் ஸ்டைல்ல கிஸ் கொடுத்து வரவேற்பேன்னு பார்த்தா ரொம்ப டல்லான ரிசெப்ஷனா இருக்க. என்ன சந்தோஷ், அதெல்லாம் அந்த ஊருக்கு நல்லா இருக்கும், நம்ம ஊர்ல எப்படி? இத பாருங்க, நல்ல விஷயத்தை நம்ம எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு என்ன பண்றது? வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஆன்ட்டி பாத்து, நீங்க பாட்டு வயசான காலத்துல ஓடி வந்து இப்படி உருண்டு வந்தீங்கன்னா பார்க்க நல்லாவா இருக்கும். பாத்து வாங்க. என்ன நிர்மலா, மாப்பிள்ளைய வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டா வாங்க மாப்பிள்ள. வாங்க 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 வாங்க, உள்ள உட்காருங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. வாங்க சந்தோஷ். மாப்பிள்ள காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் இந்த ஆரத்தி எல்லாம் எடுக்கலையா? ஆர்த்தியா? இல்ல, ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ரீ என்ட்ரி கொடுத்திருக்கேன். நீங்க ஆரத்தி எடுத்து வரவேற்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க கூட குழந்தையோட வந்தப்ப நானும் செல்வம் எடுத்தேன். மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, ஓகே. மாப்பிள, ஏதோ நடந்துச்சு. நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு முன்ன மாதிரியே எங்களோடய தங்கிடுங்க. பார்க்கலாம். நிம்மி ஒரே புழுக்கமா இல்ல? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாது, நீதான் ஒரு தனி பிறவியாச்சா. சுமாரா. அதாவது நிர்மலா, நான் தங்கி இருந்த ஹோட்டல் ஏசி, சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் ஏசி, அப்புறம் டிராவல் பண்ண கார் ஏசி, இப்படி ஃபுல்லா ஏசிலே இருந்துட்டு இப்ப வெளியே வரும்போதுதான் அந்த வெளி உலகம் எவ்வளவு ஹாட்னு தெரியுது. அதே மாதிரி பார்த்தோன்னே டல் அடிக்கிற ஃபேசஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நிர்மலா, அந்த பேக் எடு. இருமா, நான் எடுக்கிறேன். ஏன் ஆண்டி, நிர்மலாவே எடுக்கட்டுமே? என்னங்க மாப்பிள்ள? நிர்மலா எடுத்தான்னா? இல்ல மாப்பிள்ள, அவ வாய் வயிறுமா இருக்கா, கீழே குனிஞ்சு நிமிந்தா அவளுக்கு உடம்புக்கு ஆகாதுன்னு தான். இல்ல ஆண்டி, வாய் வெறுமா இருக்கிறவங்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா தான் ஈஸியா டெலிவரி ஆகும். இல்லன்னா சிசேரியன் தான். ஃபாரின்ல இருக்கிற பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் ஸ்விம்மிங் போறாங்க. நிர்மலா, நீ ரெடியாரு, நம்ம ஸ்விம்மிங் பூல் போய் நீச்சல் அடிக்கிறோம். என்னது, நீச்சலா? ஆமா ஆண்டி. நிர்மலா, ஸ்விம்மிங் சூட் ஒண்ணு வாங்குறோம், ஓகேயா? அப்புறம் என்னோட ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, எலிசபெத், அவ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்திருக்கா. இந்தாங்க செல்வம், இந்த ஃபாரின் சாக்லேட் எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டேன், சாப்பிடு. ஏன் மாப்பிள்ள, உங்க ஃப்ரெண்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, வெறும் சாக்லேட் மட்டும் தான் கொடுத்தாங்களா? அம்மா, உன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? வந்தவர்கிட்ட ஏதாவது பேசி திருப்பி அனுப்பிச்சிடாத. சரி மாப்பிள, நீங்க முதல்ல குளிச்சு சாப்பிட வாங்க. நிர்மலா, கூட்டிட்டு போவா. சரி. பை தி வே, நான் அப்பாவான சந்தோஷத்துக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் வைக்கிறேன், ரெடியா இருங்க. ட்ரீட்னா ஏதோ சாதாரண ஹோட்டல் நினைச்சிடாதீங்க, ஸ்டார் ஹோட்டல் வைக்க போறேன். ஸ்டார் ஹோட்டல் போறதுன்னா பந்தாவா ட்ரெஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் பெட்டரான ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி ஈவினிங் ரெடியா இருங்க. நாம எல்லாரும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம்.